கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மன்னா உங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது, இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் சாட்சி கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு தன் சகோதரர்களிடத்தில் சொல்லுகிறான். சொன்னது மாதமத்தில் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இப்போ தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வரப்போகிறது, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சகோதரர்கள்லாம் தானியம் வாங்கிறதுக்கு வந்திருக்கான். அந்த சகோதரர்களிடத்தில் இப்படி சொல்கிறான், தேசம் முழுவதையும் இந்த பஞ்சத்தில் என்னை காப்பாற்றுவதற்காக ஜீவரட்சனை செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறான். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் இந்தியா முழுவதும் பயங்கரமான பஞ்சம் வந்த பொழுது கேரளாவில் மாத்திரம் பார்த்திங்கன்னா மக்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் பஞ்சத்தினால் மக்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள், கொத்து கொத்தாக செத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கேரளாவில் ஒரு மன்னர் அவர் ஆட்சி செஞ்சார். அவர் யாருன்னா விசாகம் திருநாள் என்கிறவர் ஒருத்தர். அப்போ இந்த சம்பவத்தை யார் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நீர் அதிகாரம் என்ற புத்தகத்தில் சகோதரி வெண்ணிலா என்கிறவர்கள் எழுதுகிறாங்க. இந்த வருஷத்தில் இந்த மாதிரி இப்படி இருந்தது. அந்த ராஜா என்ன செஞ்சார், அவர் போய் மலேசியாவில் போய் அந்த கப்பக்கிழங்கு செடியை எடுத்துகிட்டு வந்து அதை கேரளா முழுவதும் நட்டாராம். அதை ஒடிச்சு நட்டாவே அது பாட்டுக்கு எல்லா இடத்துலையுமே விளையுமா. இன்னொன்று என்னென்னா, அந்த செடிக்கு பக்கத்தில் எந்த ஆடு மாடும் வராதான் அதனுடைய தன்மை. அடுத்தது இலங்கையிலேருந்து இந்த ரப்பர் செடியை கொண்டுட்டு வந்து வீட்டுக்கு வீடு ரப்பர் செடியை வளர்க்க சொன்னாங்களாம். இதனால் அந்த தேசம் முழுவதும் பார்த்திங்கன்னா மக்கள் பஞ்சம் இல்லாமல் செழிப்பாக இருந்தால். ஊரமெல்லாம் பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம். ஆனால் கேரளாவில் மாத்திரம் பஞ்சம் இல்லை. நல்ல ஒரு ஞானமுள்ள ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சனால அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படியாக எகிப்து தேசத்தில் அந்த பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டுகிறான். ஆனால் என்னென்னா, சொப்பனத்தில் 7 பசுக்கள் மெலிந்து போனதும் 7 பசுக்கள் செழிப்பானதையும் பார்க்குறான். நல்லா கொழுன்னு இருக்கிறதையும் பார்க்குறான். 7 கதிர்கள் சாவியான கதிர்களும் 7 கதிர்கள் நல்ல செழிப்பாக இருக்கிற கதிர்களும் பார்க்குறான். இதுக்கு என்னப்பா விளக்கம் அப்படின்னு யோசேப்பு கிட்ட சொல்கிறான். அப்போ யோசேப்பு இதை சொல்கிறான், ராஜா, உங்கள் தேசத்தில் 7 வருஷம் செழிப்பாக இருக்க போது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. ஆதலால் நீங்கள் இந்த செழிப்பாக இருக்கிற 7 வருஷத்தில் மக்கள்கிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் வரி வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் தானியங்கள் செழிப்பாக இருக்கிற நேரத்தில் தானியங்களை வாங்கி நம்ம கிடங்களை சேர்த்துக்கொள்வோம். அப்போ எல்லாருக்கும் பஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் படியளப்போம் அப்படிங்கிறான். இந்த யோசனை நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி, ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பை போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்ன ஆலோசனைகள் அதிகம் சரியாக இருந்தது. அப்படியா 7 வருஷம் செழிப்பாக இருந்தபோது எல்லா மக்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 7 வருஷம் தேசம் உலகமெங்கும் பஞ்சம். எல்லாரும் அப்போ எருசலேமில் இல்லை, அந்த யோசேப்புடைய சகோதரர்கள் எல்லாரும் இடத்துல போனார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல நீங்களும் நானும், அவர் சங்கீதம் 105 அவர் சொல்லப்பட்டது மாதிரி அந்த புருஷனை எங்கே அனுப்பினார், எகிப்துக்கு. அவனை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். ராஜா ஆள் அனுப்பி ஏற்ற நேரத்தில் அவன் கட்டுகளெல்லாம் அவிழ்க்க சொன்னார். பல உபத்திரவங்களை, பல நிந்தைகளை, பல அவமானங்களை சகித்து பிறகு கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைத்தார். அவன் விசேஷித்த ஆவி பெற்றவனாக இருந்தான். நல்ல ஞானமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் எல்லாரையும் காப்பாற்றுவோமா? மரணத்திலிருந்து காப்பாற்றுவோமா? வியாதியிலிருந்து காப்பாற்றுவோமா? பஞ்சலத்திலிருந்து காப்பாற்றுவோமா? யோசேப்பை போல நீங்களும் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் மற்றவங்களை காப்பாற்றுகிறவர்களாக ஆண்டவரே, வியாதியில், கஷ்டத்தில், துன்பத்தில், வறுமையில், ஆண்டவரே, மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இயேசுவை அறிவித்து அவர்களை காப்பாற்ற கிருபித்தாரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.